இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் தான் மிக முக்கியம் எனவும், யோகி பாபு ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நடிகர் உதயாவிற்காக அக்யூஸ்ட் படத்திற்காக கால்ஷீட் வழங்கினார் என கோவையில் அக்யூஸ்ட் படக்குழுவினர் தெரிவித்தனர். பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள அக்யூஸ்ட் திரைப்படத்தில் உதயா, அஜ்மல், யோகி பாபு, ஜான்விகா, பிரபாகர், டேனி, சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அக்யூஸ்ட் படம் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ், நடிகர்கள் உதயா, அஜ்மல், நடிகை ஜான்விகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கூறியதாவது: ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் அக்யூஸ்ட் திரைப்படம் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் எனவும், இந்த படத்தில் நடிகர் உதயாவின் கடுமையான உழைப்பை பார்க்க முடியும் என இயக்குனர் தெரிவித்தார். குறிப்பாக யோகி பாபு சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது உதயாவிற்காக கால்ஷீட் ஒதுக்கி முழு ஒத்துழைப்பை வழங்கியதாக தெரிவித்தார். இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் மிக முக்கியம் எனவும், அண்மையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடியதற்கு கண்டென்ட் முக்கிய காரணம் என தெரிவித்தனர். அந்த வகையில் அக்யூஸ்ட் படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட் இருப்பதாகவும், இது திரை ரசிகர்களை நிச்சயம் கவரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஜேசன் ஸ்டுடியோஸ், அப்புறம் ஸ்ரீ டயக்கரன் சினிமாஸ், மை ஸ்டுடியோஸ், இந்த 3 பேனர்ல மிக பிரம்மாண்டமாக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து செலவு பண்ணி அக்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஜனவரி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் 1 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு பேட்டர்னான படம். பட் அதே சமயத்தில் இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். லவ், ஆக்ஷன், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான விஷயம், ஒரு போலீஸ்காரனுடைய நேர்மை, இது எல்லாமே இந்த படத்தில் அக்யூஸ்ட்னா வந்து சஸ்பெக்டட். ஸோ அப்படிப்பட்டதான் அந்த டைட்டில் வச்சிருக்கோம். டெஃபினட்டா வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாவே நாங்கள் ப்ரமோஷன்ல இருக்கிறோம். 1 மந்த் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். ஈரோட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து சென்னையில சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம். கர்நாடகாலையும் இந்த படம் யூஸ் ரிலீஸ் ஆகுது, கேரளாலையும் யூஸ் ரிலீஸ் ஆகுது, அண்ட் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த படம் வந்து மிக பிரமாண்டமா செலவு பண்ணி படத்தை வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்கு. என்னுடைய படங்கள்லையும் அஜ்மல் வேணா பட்ஜெட் பெருசாக இருக்கு. பட் என்னோட படங்களுக்கு அதிக பட்ஜெட். அஜ்மல் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட். அவர் நல்லா பண்ணியிருக்காரு படத்துல. ஜான்விகா ஃப்ரம் பெங்களூர், கர்நாடகா. பட் அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்கிறாரு. அவரும் அற்புதமான மியூசிக். 2 சாங் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. வெங்கட் பிரபு ஒரு சாங் பாடியிருக்காரு, பிரியாணி சாங். அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேம்ஜி அந்த சாங்ல பாடியிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு, மெலடி சாங். நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. ஐட் கார்த்தின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு நல்ல காம்போவா இந்த படத்துல வந்து டேனி ப்ரோ, ஓமரியா படத்துல வந்து அந்த டேனி ப்ரோ இருக்காருங்க. ஸோ அவரும் ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் நடிக்கிறாரு. அதே மாதிரி பிரபாகர், கன்னடத்துல இருந்து ஒரு வில்லன், அவரும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீதர்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவரும் ரொம்ப புதுசு தான், பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் வந்து மருது பண்ணியிருக்காரு, டிஓபி மருது, நீரஷாவோட அசிஸ்டன்ட். அண்ட் பிரபு ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் வந்து பெங்களூர்ல கன்னடத்துல வந்து ஒரு 5 படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாங்க. ஸோ அந்த 5 படம் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். இது ஃபுல் பேக்டா இருக்கும். ஆக்ஷன், கமர்ஷியல், ஒரு எமோஷன் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டா எல்லாருக்குமே ஒரு எமோஷன், ஒரு பாண்டிங்கா இருக்கும். எனக்கும் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு நல்ல படமா எனக்கு அமைஞ்சது. அதுதான் ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம், கோயம்புத்தூர் தான். ஸோ அவரு, அதுக்கப்புறம் சேது, தயகரன் சினிமாஸ் வந்து வருது. மை ஸ்டுடியோஸ்ல வந்து சேது, தங்கவேல் சார், அண்ட் இந்த மாதிரி நல்ல டீம், நல்ல ப்ரொடியூசர்ஸ் செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற படமா இருக்கும்னு நான் நம்புறேன். சில்வா மாஸ்டர், குறிப்பா ஸ்டன் சில்வா மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன்ல பேர் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு பஸ் ஃபைட் வந்து பெருசா பேசப்படும் நான் நம்புறேன். ஏன்னா அந்த பஸ் ஃபைட் வந்து ஒரு பஸ்ஸே விலைக்கு வாங்கி ஒரு பஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட அந்த பஸ் ஃபைட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.25 கோடி செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அதே மாதிரி ஸ்டண்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஒரு நல்ல விருந்தா இருக்கும். அதே மாதிரி KL பிரவீன் எடிட்டர் சார், அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ற ஒரு எடிட்டர். மாநாடுலாம் பண்ணி விஜய் சார் படம், இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய படமும் கொடுத்த ஒரு எடிட்டர் தான் KL பிரவீன் தான் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு யூத் ஸ்கேல் படம். நிச்சயமா வந்து இல்ல சாங் லிரிக்கா வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க. தேசன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல டீம். பத்மஜான்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, பாடியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல டீம் இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அக்யூஸ்ட் வந்து பிடிக்கிற படமா இருக்கணும்.